கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற அன்பு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் நாங்கள் பாத்திரராயிருத்தலை குறித்து நாம் பார்ப்போம். நம்ம எதற்கு பாத்திரராய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், எந்த காரியத்தில் நாம் அவருக்கு பாத்திரராய் இருக்க வேண்டும் என்பது குறித்து தான் நாங்கள் இந்த வாரம் முழுவதும் தியானிக்க போகிறோம். நாளை முதலாவது நான் பார்க்க போகிற காரியம் லூக்கா 21:36 சொல்லுது, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம் நிற்கிறதுக்கு பாத்திரராக இருக்க வேண்டும். ஆகையால் இனி சம்பவிக்க வேண்டியவைகளை எல்லாம் இனி சம்பவிக்க போறவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை நாளிலே அவருக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவர் நம்மளை கூட்டிச் செல்ல வரும் பொழுது நாம் அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டுமானால் இங்கே இருக்க நாட்கள் முழுவதும் நாம் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் எப்பொழுதுமே ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே அந்த நிற்கிறதுக்கு தகுதியானவர்களா அல்லது பாத்திரவான்களாக நிற்க வேண்டும் என்று வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது. இரண்டா பார்க்கிறோம், அங்கே அழகாக 2 பேதுரு 3:14 சொல்ல, ஆகையா பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அப்ப அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நாங்கள் எப்படி இருக்கணுமாம்? நாங்கள் எப்பொழுதுமே கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாக சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்பட நம்ம ஜாக்கிரதையாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான தேவஜனமே, ஆகவே அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்க வேண்டிய நாம கரையற்றவர்களாக பிழையற்றவர்களாக சமாதானத்தோடு அவர் சந்நிதியில நம்ம நிற்கணும். நம் கரையோட பிழையோட அவருடைய சந்நிதியில நம்மளால் நிற்க முடியாது. 1 பேதுரு 4:7 சொல்றது, எல்லாவற்றுக்கும் முடி சௌகரியமாயிட்டாகையால் ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நாம் இந்த நாட்களிலே நம்மை நிதானித்தறிந்து நம்மை ஆராய்ந்து அறிந்து நம்மளை பரிசுத்தம் பண்ணி நாம் அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தகுதியானவர்களாய் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்கள், ஏனென்றா அவருடைய வருகை சீக்கிரம், அது நம்ம நினையாத நாளிலே வருகிறதுக்காக இருக்கிறது பார்க்கிறோம். மத்தேயு 24:42 சொல்லுது, நீங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன நாளிலே அவர் வருவார்னு நமக்கு தெரியாது. நீங்க நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். அதெல்லாம் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். விழித்திருக்கிறது மாத்திரமல்ல, நம்ம ஆயத்தமா இருக்கணும். நம் கரையோட நம்ம பிள்ளைகளோட நாம் இருப்பமாயிருந்தா நிச்சயமா நாம் அவருடைய சந்நிதியில் அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நாம் திராணியற்றவர்களாய் மாறிடுவோம். ஆகவே இந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நம்ம பாத்திரமாய் இருக்க வேண்டும், பாத்திரனாய் இருக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே பிரியமானவர்களை நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். கரை உள்ளவர்களாக பிள்ளை உள்ளவர்களாக நாம் நிற்கிறோமா? அது எல்லாவற்றையும் நாங்கள் அவருடைய சமூகத்தில் இருந்து எல்லாவற்றையும் நாங்கள் எங்களை விட்டு எடுத்து நாங்கள் கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் அவருடைய சந்நிதியிலே சமாதானமோடு அவருடைய சந்நிதியில் நிற்க கர்த்தர் ஒவ்வொரு கிருபை செய்வாராக. God bless you all.